ஹிதாயத்துல்லா சார்ட்ட கேட்போம். திரு ஹிதாயத்துல்லா சார், இன்னைக்கு எப்படி வடிவமைக்குதுன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு இன்னும் கூட ரெட்டப்படகுல சவாரி பண்ற எண்ணம் இருக்கும். இந்த ஒரு பக்கம் அங்கேயும் ராஜ்யசபா சீட் வாங்கியாச்சு, இங்கேயும் ராஜ்யசபா சீட் வாங்கியாச்சு. திமுக இன்னும் கூட்டணியில, இந்தியா கூட்டணியில் இருப்பாங்கிற ஆசை வேற இருக்கு. இங்கேயும் சவாரி பண்ணலாம், அங்கேயும் சவாரி பண்ணலாம்னு நினைக்குதோ காங்கிரஸ்? ஒரு 30 நிமிஷம் கழிச்சு என்னை பேச கூப்பிட்டுருக்கீங்க. பரவாயில்ல. அதிமுக திமுக 2 பேர் பேச்சை கேட்கும்போது எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு, ஒரு புது கவிதை ஞாபகம் வந்துச்சு. என்ன? அம்மி கொத்துவதற்கு சிற்பி எதற்குண்டு. அமைதியாகவே இருந்துடலாம் கூட நினச்சேன். அதனால் இந்த 2 பேரையும் நீங்கள் பேச விடாமல் ஒருத்தர் நடுவில் பேச விட்டுருந்தீங்கன்னா அவங்க 2 பேரும் ஒற்றுமையாக பேசிட்டு இருப்பாங்க. அதிமுகவும் திமுகவை பொறுத்தவரை இன்னைக்கு ஏன் எடப்பாடியை கூப்பிடுற, கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. எடப்பாடியை ஏன் கூப்பிடுன்னு திமுக பேசுவதும், திமுகவுக்கு ஆதரவாக எடப்பாடி பேசுவதும், சகோதரர் மதி சொன்ன மாதிரி எடப்பாடி பேசுகிற பேச்சு போல உதயநிதி பேசலான்னு சொல்கிற மாதிரி இன்றைக்கி சூழல் அதுதான். நீங்கள் கேட்ட அந்த கேள்வி, அதாவது உங்கள் தலைப்பு யார் சவால் விடுறது, ஒரு வரலாறு, சின்ன வரலாறு தான். நேற்று எதிர்க்கட்சி ஆளுங்கட்சியாக இருந்தது திமுக, அதை எதிர்க்கட்சியாக மாற்றியது மக்கள். நேற்று எதிர்க்கட்சியாக இருந்தது அதிமுக, அவர்களை 3வது கட்சியாக உதறவிட்டது அல்லது உதறிய கட்சியாக மாற்றியது மக்கள். ஆக சவால் வந்து மக்கள்கிட்ட தான் இருக்கு. நம்ம எதையும் மறந்துடக்கூடாது. ஆணவம் அகங்காரம் யாருக்குமே இல்லாம ஆளுங்கட்சியா வந்து உட்கார்ந்திருக்கீங்க பாருங்க. அதான் நான் சொல்லுவேன், எதுவுமே இல்லைன்னு நீங்க சொல்ல முடியாது. சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். அது சொல்ல வரேன். எனக்கு ராஜ்யசபா சீட்டு நாங்கள் வாங்கினது, எங்கள்கிட்ட 18 இடங்கள் இருந்துச்சு. 3 தடவை தேர்தல் வந்துச்சு, 54 இடம். அதில் எங்களுக்கு அவங்க ஒரு சீட்டு கொடுத்தாங்க திமுக. அது எவ்வளோ இடம்? 34, 2, 3, 33 கூட வச்சுங்க. மீதி இடம் அவங்க ராஜ்யசபா ஒரு முறை 4 பேர் ஆகிறதுக்கு நாங்கள் தான் கொடுத்துருக்கோம். அப்புறம் வெறும் 5 இடம் வச்சுருந்த காங்கிரஸுக்கு தாவேக்கா பெருந்தன்மையோடு எங்களுக்கு கொடுத்துருக்கு. அதாவது முதல்வர் விஜய் எங்களுக்கு கொடுத்துருக்காரு. கேளுங்க, அவரு கொடுத்தார் இல்லையா? உங்களுக்கு என்ன அறிப்பு நான் உங்களுக்கு இல்லை, கேட்குறவங்களுக்கு. அதாவது நான் என்ன கேட்குறேன், கொடுத்தது அழுக்கறுப்பான், சுற்றமும் சூழவும் கெடும். ஒருத்தன் கொடுக்கவே மாட்டான், ஆனால் கொடுக்கறத தடுக்கிறான் பாருங்க, அவன் சுற்றமும் போயிடும் சூழவும் போயிடும். இன்னைக்கு அதான் நடந்திருக்கு. அப்படி நான் சொல்ல, வள்ளுவர் சொல்ல. நான் கொஞ்சம் என்ன பேச விடுறீங்க, நீங்க மாறி மாறி பேசுறீங்க, ஏமாறி போயிடக்கூடாது நீங்க, அதனால சொல்ல வர்றேன். பேசிக்கட்டும். அதாவது தெளிவா சொன்னேன். எங்களுக்கு அதை விட ரேட் அதிகமாக இருந்து நாங்கள் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். மேடம் கனிமொழி அவர்கள் ராஜ்யசபா சீட் ஆகும்போது கூட எங்களை விட்டுட்டு அவங்க ஓடினாங்க 2014. அப்போது நாங்கள், உங்களுக்கு நன்றாக தெரியும், அதுக்கு முன்னால் கூட்டணி இல்லாதப்போ கூட அவர்களுக்கு நாங்கள் சீட்டு கொடுத்தோம். அவங்க எம்பி ஆனாங்க, கனிமொழி அம்மா, உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதனால் கொடுத்தாங்கன்னு எப்படிங்க கொடுத்தாங்க நான் கேட்குறேன். கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒன்று பறித்தாங்க 2 சீட்டு, முஸ்லீம் லீக்கில் பறித்தாங்க தெரியும், முஸ்லீம் லீக்கில் ஒரு சீட்டை பறித்தாங்க. அப்போ ஏன் பறித்தாங்க? சரி, காங்கிரஸுக்கு ஏன் 3 கூட கொடுத்தாங்க? ஏன் தனியரசுக்கு ஒரு 4 கொடுக்கல? ஏன் வந்து வேல்முருகனுக்கு ஒரு 5 கொடுக்கல? ஏன் கொடுக்கல? கொடுக்கறது யாருக்கு கொடுக்கணுங்கிறது மக்களுக்கு. என் மக்கள் சக்தி எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு இருக்கோ அதுக்கு தான் கொடுப்பாங்க. சும்மா ரோட்டில் போகிறவங்களுக்குலாம் யாருக்கு எம்பி சீட்டு யாரும் கொடுத்துட மாட்டாங்க. அதே மாதிரி வந்து சீட்டுகளை எம்எல்ஏ சீட்டை கொடுத்துட மாட்டாங்க. எல்லாம் ஒரு வரலாறு சொல்கிறேன். அதனால் நீங்கள் விசுவாசம் பாருங்க, அதுதான் இல்லைங்கிறேன். நான் கேட்குறது, இன்னைக்கு 19 தொகுதி 3000 ஓட்டுலேருந்து 4000 ஓட்டில் வந்து திமுக வெற்றி வாய்ப்பு பெற்றிருக்கு. இந்த 59 20 கழிச்சா என்ன ஆகும்? வெறும் 39 தான் வரும். அந்த 10% எங்கள்கிட்ட பார்லிமெண்ட்டில் இருந்துச்சு, சட்டமன்றத்தில் எங்களுக்கு 5% இருந்துச்சு. காரணம் 25 சீட்டு 28 சீட்டு கொடுக்கும்போது அவ்வளோதான் கிடைக்கும். 60 சீட்டு கொண்ட பார்லிமெண்ட் கொடுக்கும்போது நாங்கள் 10% எடுக்கிறோம். வேணாங்க, 10% எடுத்தால் 2 லட்சம் ஓட்டில் எங்களுக்கு எவ்வளோ ஓட்டு? 40,000 ஓட்டு அல்லது 20,000 ஓட்டு. 5% எடுத்த அளவு 10,000 ஓட்டு. எனக்கு தெரியல. இல்லைங்க, காங்கிரஸ்க்கு என்ன, காங்கிரஸ்க்கு என்னென்ன கேட்குறீங்க? காங்கிரஸுடைய வாக்கு சதவிகிதம் 10% இருந்தால் 20,000 ஓட்டு. வெறும் 5% வச்சுக்குவோம். கூட்டணியில் இருக்கும்போது எவ்வளோ ஆகும்? 10,000 ஓட்டு. 10,000 ஓட்டில் 35 சீட்டில் அவங்க
வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த 35க்கு நாங்க காரணங்க. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் என்ன சொல்ல வரேன், 5000 ஓட்டாவே இருந்தாலும் கூட 2% இருந்தாலும் கூட எங்க நாங்க சொல்ல வரேன், கொடுத்தாங்கல்ல பகிர்ந்தாங்கன்னா முக்கியம். கொடுத்தாங்கன்னா ஆணவம், ரெண்டு பேரும் நிறைய நேரம் பேசிட்டாங்க. சவால் சொல்ல வந்தீங்கல்ல, யார் சவால்? மக்கள் தாங்க சவால். அதை சமாளிக்க வேண்டியதான் இவங்களுக்கு. நான் சொன்ன ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஆகிட்டாங்க, எதிர்கட்சி உதிரி கட்சி ஆகிட்டாங்க. இதெல்லாம் மக்கள் செஞ்ச வேலை. ஒரு 2 சீட் எடுத்தவங்களுக்கு ஒரு அமைச்சரை கொடுத்தது மக்கள். தூய சக்தின்னு சொன்னாங்க. இன்னைக்கு தூய சக்தின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லாரும் வாங்க அப்படின்னு இன்னைக்கு அங்க பெரும் கூட்டம் கட்டுது. வழக்கமா ஒரு ஆளுங்க புது ஆளுங்கட்சியில ஒரு புரிந்து கொள்ளத்தக்கதுதான். பிஜேபி எப்படி வாஷிங் மிஷின் சொல்லுவாங்களோ அது போல தாவேக்கால எல்லாரும் இணைத்துக்கிட்டு அவங்க தூய சக்திங்கிற அந்த யூஎஸ்பி எடுக்கிறாங்களோ. தமிழ்நாட்டில் அல்லது பொதுவாக அரசியலில் ஒரு கட்சி ஆளுங்கட்சி வரும்போது மாறுவதுங்கிறது இயற்கை. இது ஏதோ புதுசுலாம் கிடையாது. ஏதோ தாவேக்கா வந்தவன தான் நடக்குதுலாம் கிடையாது. உங்களுக்கு நன்றாக தெரியும், அந்த திமுகவிலிருந்து உங்களுக்கு ஏடிஎம்கேக்கு போனது, ஏடிஎம்கேலேருந்து திமுக ஆட்சிக்கு வந்தது. இப்போ சொன்னாலே இத்தனை மந்திரிகள் இன்றைக்கி அதிமுகங்க இருக்காங்க. அப்போ இதெல்லாம் விட்டுட்டு தாவேக்காவில் வந்து போய் சேர்றாங்கன்னு சொல்வதெல்லாம் இயற்கை விதிக்கு மாறானது. ஆணவம் அகங்காரம் இருக்கக்கூடாது. ஒரே ஒரு விஷயம், இன்னைக்கு மதிமுகவை இங்கே நண்பர் இழிவாக பேசுகிறாரு, கம்யூனிஸ்டாக பேசிட்டாங்க. அவங்க பேசினாங்க, ஒரு நிமிஷம் கேளுங்க. அதாவது ஐயூஎம்எல் இழிவாக பேசினாங்க, நீண்ட காலம் இருந்தவங்க. காங்கிரஸையும் பேசினாங்க. நான் என்ன சொல்றேன், இவங்க பேசினா பரவாயில்ல, தலைவர் பேச அதிமுக திமுகலாம் ரெண்டாவது விஷயம். திமுக தலைவர் பேசல, அவர்களால் ஏற்பாடு செய்த சில பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து எல்லா கட்சியும் தாக்கத்தான் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பேச்சாளரும் தாக்குறாங்க. இதன் விளைவு என்னன்னு சொன்னால் திமுகவுக்கு தான் அது பாதகமாக முடியும்னு தெரியல. தேர்தலுக்கு முன்னால் சில கைமாறு பெற்றவர்கள் வந்து காங்கிரஸை திமுக கூட்டிலிருந்து பிரிக்கின்ற அளவுக்கு 25 சீட் இல்லை 10 சீட்டு கொடுக்குற அளவுக்கு போதாது அப்படிலாம் காங்கிரஸ் சொன்னாங்க. அப்புறம் வந்து ஆட்சி அதிகாரம் கேட்டவங்க இன்னும் கவலைப்படுத்தினாங்க. அதே மாதிரி இப்போ வந்து கம்யூனிஸ்டை கவலைப்படுத்துனாங்க, மதிமுக இப்போ கூடையே இருக்க மதிமுகவை கவலைப்படுத்துனாங்க, வெளியில் வந்த ஐயூஎம்எல்ஏ கவலைப்படுத்துனாங்க. நான் என்ன சொல்ல வரேன், ஒரே ஒரு விஷயம் தாங்க. அதாவது நீங்கள் துரோகங்கிறீங்க, நீங்கள் செஞ்ச துரோகம் ஒரு 5-6 துரோகம் காங்கிரஸுக்கு செஞ்சுருக்கீங்க, பாஜக செஞ்சுருக்கீங்க. 1980 வந்து எங்களோட இருந்தீங்க. நாங்கள் 112 இடத்துல இன்னும் நீங்கள் 111 இடத்துல இருந்தீங்க. அப்போ நாங்கள் தான் இன்னும் சொல்லப்போனால் ஒரு சீட் அதிகம். என்ன செஞ்சீங்க, தோல்வி ஆன உடனே நீங்கள் உடனே ஓடி போயிட்டீங்க. அதன் விளைவு அப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு துரோகின்னு சொல்லலை, நாங்கள் எதிரின்னு சொல்லலை, நான் சொல்லலை, இப்போவும் நான் சொல்கிறேன். அதே மாதிரி எங்களோட சேர்ந்து இருந்து காங்கிரஸோட சேர்ந்து நீங்கள் எம்பி சீட் வாங்கினீங்க. வாஜ்பாய்க்கு சீட்டு குறைஞ்ச உடனே நீங்கள் வாஜ்பாய்க்கு ஒரு ஆதரவு எங்களை கேட்காமையே போய் வாஜ்பாய்க்கு ஆதரவு கொடுத்து அமைச்சரானீங்க. சொல்லி முடிச்சுக்கிறேன். அப்போ நாங்கள் உங்களை துரோகின்னு சொல்லலை, உங்களை கயமைன்னு சொல்லலை. அதே மாதிரி 2014 எங்களோட இருந்தீங்க, எங்களோட ஒன்றா தான் இருந்தோம். 13 என்ன ஆச்சு, நீங்க எங்களை விட்டு போனீங்க. அந்த நேரம் தான் நாங்க கனிமொழி அம்மாவை கூட அந்த என்ன ஆச்சு, நீங்களும் 0 நாங்களும் 0. அதன் விளைவு என்னாச்சு, அடுத்த ஒரு வருஷத்துல உங்கள்கிட்ட இருந்த எல்லா கூட்டணி கட்சியிலும் போனாங்க. ஆனா காங்கிரஸ் மட்டும் உங்க கூட இருந்துச்சு. 2014 ஒரு 0.6% எடுத்திருந்தா அன்னைக்கு திமுக ஆட்சி பெற்றிருக்கும். அன்னைக்கு கூட நான் அதுக்கு காரணம் என்னன்னு நேற்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கிட்ட கலைஞர் வீட்டில் போய் எடுத்து சொல்றேன். இந்த 2 கட்சியை நான் தேர்தலுக்கு முன்னே நீங்க சேர்த்திருந்தீங்கன்னா நீங்க இன்னும் ஒரு 12 இடம் எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஆமா நம்ம தப்பு பண்ணிட்டோம், அடுத்த தேர்தலை பார்த்துக்கோன்னு சொன்னார். அந்த பெருந்தன்மை அவருக்கு இருந்துச்சு. நான் சொன்னதை அவர் கேட்டார். என்னன்னா இப்படி பல நேரங்களில் திமுக தலைவர் நான் இந்த காலத்தை குறை சொல்ல முடியாது. ஆனா இன்னொரு சொன்னார், விருதுன்னு சொன்னார். சொல்லி முடிச்சுக்கிறேன் பாருங்க. தகைசால் விருது கொடுத்தாங்க 2 பேருக்கு. விருது கொடுத்தது அரசு. நல்ல கண்ணுவை எங்கே கோயம்புத்தூரில் தோக்கடித்த நல்ல கண்ணுக்கு தகைசால் விருது கொடுத்தாங்க. விருது ஏன் கொடுத்தீங்க, ஏன் மற்றவங்களுக்கு கொடுக்க? உங்களோட அந்த கம்யூனிஸ்ட் கட்சி கூட இருக்குது. நான் விருது கொடுத்தேன். எனக்கு வந்து 4.25 வருஷம் முதல்வர் என்னால் பார்க்க முடியல, பேச முடியல. அப்போ 4.25 வருஷம் கழிச்சு எனக்கு திடீர்னு விருது வருது. சம்மந்தப்பட்டவங்களை கேட்குறேன், நான் கேட்கவே இல்லை, எப்படிங்க விருது வருது? இல்லை முதல்வர் உங்கள் பேரை டிப் பண்ணாருனாங்க.
சந்தோஷம். அப்ப அந்த விருதுக்கு கொடுத்த விருது தொகை 5 லட்சத்தையும் திருப்பி நல்ல கண்ணு அரசு கொடுத்த மாதிரி திருப்பி கொடுத்தது. எதுக்கு சொல்ல வரேன்னா, விருது கொடுத்த சீட்டு கொடுத்த ஒரு பக்கம், இந்த விருது கொடுத்தங்கிறத அசிங்கப்படுத்துறதும் இதெல்லாம் மிகப்பெரிய சொல்லி காமிக்காதீங்கிறாரு. அது முதல்வர் ஸ்டாலின், முன்னாள் முதல்வர் ஸ்டாலினே ஏத்துக்க மாட்டாரு. அதாவது ஒரு கட்சிக்கு கொடுக்கறன்னு சொன்னா அந்த தகுதிக்கு திறமைக்கு கொடுத்தாங்க. அதனால இன்னைக்கு வந்து கட்சி வித்தியாசமாக நம்ம வந்து வேற இது அணிக்கு மாறுறது அவங்கள பூரா உடனே கேவலமாகவோ எதிரியாகவோ இன்னைக்கு கைமாறு பேச்சாளர்களை வைத்துக் கொண்டு பேச வைக்கிறாங்க. நான் செஞ்சோட்டுக்கணும்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா கர்ணன் கடைசி வரை துரியோதனன் கூட நான் புரிஞ்சுக்கிட்டேன். நாங்க எந்த யாருக்கு விருது கொடுத்ததையும் நாங்க வந்து கொச்சைப்படுத்தல பேசல சார். சுருக்கமா ஒரு பெரிய மனோபாவத்தை காட்டுறீங்க. நாங்க அப்படியெல்லாம் ஒரு காலம் இருந்தது சார். அப்படியெல்லாம் இருந்திருந்தா அந்த காங்கிரஸ் கூடயே வச்சிருக்க மாட்டோம் சார். ஏன் சார் நாங்கள் வச்சிருந்தோம்? தமிழர்களுக்கு ஒட்டுமொத்த துரோகம் பண்ணதே காங்கிரஸ் பகிரங்கமான கோடிட்டு காட்டுவேன் சார். துரோகத்துக்கு துணை இருக்கிறீங்க. உள்ளூர் தமிழன்ல இருந்து உலக தமிழ் வரைக்கும் எப்ப தெரிஞ்சிச்சு சார்? எங்களுக்கு மொழிபெயர்த்தி ஆகி பட்டம் எப்படி சார் கொடுத்தது? சரி, யார் சார் கொடுத்தது? அப்ப அவங்க துரோகத்துக்கு துணை போற நீங்க யாரு? ஒரு நிமிஷம் இருங்க சார். இந்த செத்து போன தமிழன்ல துரோகத்துக்கு துணை போற நீங்க 2009 நம்ம ரெண்டு பேருமே ஜெயிச்சோம். இருங்க, நம்ம துரோகின்னு சொன்னாங்க. இளைய மனம் தான் இளைய மனம் பேசல. நம்ம மடைமாற்றம் பண்ண வேண்டாம். இங்க பாருங்க, நான் தெளிவா சொல்றேன். எங்களுக்கு மொழிபெயர்த்தியாகி பட்டம் கொடுத்ததே காங்கிரஸ் தான், மொழியை காப்பாத்துறதுக்கு. இப்படிப்பட்ட காங்கிரஸ் தெரிஞ்சிருந்தோம் நாங்க கூட வச்சோம். நீங்க பண்ண பாவத்தால தான் எங்க கூட்டாளிக்கு அடிச்சானுங்க. ஆனா எதுக்கு வச்சோம் தெரியுமா சார்? எதுக்கு வச்சோம் தெரியுமா? அந்த பாசிசத்தை எதிர்த்து ஒரு மத சார்பற்ற கொள்கைக்காக வச்சோம். நான் கேட்கலனா இத கூட வச்சிருப்போமா? எக்ஸ்ட்ரா லக்கேஜ் இருக்காதே. எக்ஸ்ட்ரா லக்கேஜ் பாம்பி தான் சார். ஒரு சந்தோஷமா வரணும். ஒரு எக்ஸ்ட்ரா விருத பத்தி பேசுறீங்க. விட்டு போகும்போது ஒண்ணா நம்பர் லக்கேஜ் பாம்பி காங்கிரஸ் தான் சார். முதல்ல நீங்க தூக்குறீங்களா? சரி, உங்க 2000 உங்களை தமிழ்நாட்டுல நாங்க உங்களை முதல்ல தூக்குறோம். தமிழ்நாட்டுல புல்லு பூண்டு கூட மாத்திருக்காங்க சார். பாசிஸ்டுகளோட கூட்டணி வைக்காத ஒரே கட்சி இந்தியாவுல இது காங்கிரஸ் கட்சி. திமுக பாசிஸ்டுகளோட கூட்டணி வச்சு ஆட்சியில இல்ல, வாஜ்பாய் ஆட்சியில என்னவோ சொல்றாரு. காங்கிரஸ் தாங்க அது துவக்கத்துல இருந்தே இன்று வரையில பாசிஸ்ட் எதிர்க்குது. பாஜக RSS எதிர்க்குது. நீங்க எல்லாம் போய் நீங்க எல்லாம் குடுத்தன நடத்திட்டு வந்தாங்க. உங்களுக்கு தியாகம் தெரியாது, ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டி சொன்னாங்க. மொழியும் தெரியாது, மொழி போரும் தெரியாது. இந்தியா நன்றி. நேரம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் இந்தியா கூட்டணியில திமுக தான் இல்ல, ஆனா இந்தியா கூட்டணி அப்படியே இருக்கு. என்ன காரணம்? இந்தியா கூட்டணி எவ்வளவோ சிண்டு முடிஞ்சீங்க. அங்க போய் அந்த இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடாது. நடந்தது என்ன? இன்னைக்கு இந்தியா கூட்டணி முழுமையா இருக்கு, திமுக தனிமைப்பட்டு இருக்கு. ஒரு 60 வருஷத்துக்கு பிறகு ஊழலை ஒழிக்கக்கூடிய நடவடிக்கை இன்னைக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு. பாராட்டுவோம்.